நித்யானந்தா கூடி தான் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதனால அவர் சொன்னது எல்லாம் சரின்னு ஆயிடுமா? எனக்கு தெரிஞ்ச நபர் ஒருத்தர் என்கிட்ட வந்து ஒரு ஆலோசனை கேட்டாரு. அவர்கிட்ட நான் சொன்னேன், இது உங்களுக்கு சரிப்பட்டு வராது சார், இந்த ஸ்கீம்ல நீங்க போடக்கூடாது சார்னு சொன்னேன். ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, எனக்கு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் இருக்காரு, அவருக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க தெரியுமா, அவரே சொல்லிட்டாரு இதை வாங்க சொல்லி அப்படின்ட்டு. அச்சோ அவரா பயங்கரமான வராச்சே. இதை ஒரு 2 உதாரணம் மூலமா உங்களுக்கு சொல்றேன். கொரோனா டயத்துல நிஃப்டி 8000க்கு வந்தது, ரொம்ப சீப்பான மார்க்கெட்டு. அந்த சமயத்துல யாருமே ஈக்விட்டி பக்கம் போகாதீங்க, எல்லாரும் கோல்டு வாங்குன்னு சொன்னாங்க. அன்னைக்கு காலகட்டத்துல கோல்டு வாங்குங்க, நிஃப்டியை வாங்காதீங்கன்னு சொன்னவங்க இன்னைக்கு 5 மடங்கு குரோ ஆயிருக்கு. இன்னொரு இன்ஃப்ளூயன்சர் பாத்தீங்கன்னா செபி 1 இயர் பேன் பண்ணியிருக்கிற இன்ஃப்ளூயன்சர் கிரிப்டோ கரன்சியை அப்படி ப்ரொமோட் பண்ணாரு. அந்த வால்ட் அப்படின்னு ஒரு கிரிப்டோ பிளாட்ஃபார்ம் இருந்தது, நான் அதை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணியிருந்தேன். அந்த கம்பெனி பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணிட்டாங்க. கோடிக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான ரூபாயை பணத்தை